தனக்காக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாமல் அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களுடைய நன்மைக்காக, அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய மேன்மைக்காக அதிகம் பயன்படுத்தவே மாட்டாங்க. அது பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் இவங்க உருவாக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய நண்பர்கள் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். தான் முன்னேறலாலும் தன்னை சார்ந்திருக்கிறவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக சனி பயிற்சி நடைபெற இருக்குது, அதனால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, அதோட கூட சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. இதனால் ஒரு சில மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க. அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெளிவுபடுத்திக்கோங்க. நம்மளுடைய கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியின் மூலிமா என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதிமான், நம்ம செய்கிற கர்ம வினைக்கேற்ப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு குருவோடைய வீட்டில் பயிற்சியாக போகிறார். இந்த கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசிக்கு இது கண்டகச்சனி காலம். இந்த கண்டகச்சனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணத்தில் இந்த தடையெல்லாம் இருந்தது, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இருந்தது, தேவையில்லாத வில்லங்கங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய கிரக அமைப்பு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கண்டகச்சனி. கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. அதனால் ஒரு சில மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் மனோகாரகன். அவர் கிரகணமாக அமையும் போது மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். மாசி 19ஆம் தேதி 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடைபெற போது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் தெரியும். ராசிக்கு 12ஆம் இடமான அயனசைன விரயஸ்தானத்தில் லாப அதிபதி சந்திரனும் கேதுவும் இணைந்து சந்திர கிரகண தோஷம் ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். மனசஞ்சலம் கொஞ்சம் வரும். மனதில் ஒரு விதமான பய உணர்வு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளுக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை கையில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு இந்த காலகட்டத்தில் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகள் அதுக்கப்புறம் தான் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். பங்குச்சந்தையில் கூட ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சுமாரான அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி காலகட்டம். அதனால் உயிர் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் உங்களை பாதுகாக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட விநாயகர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில்
ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி, இந்த சந்திர கிரகணம் இதெல்லாம் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சனி பயிற்சி ஓரளவுக்கு சாதகமான பலனை தான் பெற்றுத்தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பயிற்சி கண்டகச்சனி காலம் என்பதனால அந்த கண்டகச்சனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், மனதில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் 6ல் வக்ரகம் அடைந்திருக்கிறார். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். சில பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வரும். தொழிலே கூட ஒரு சிலர்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பீங்க. ஓரளவுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வருவீங்க. முதலாளிகளுடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சகோதரருக்கிடையே, சகோதரிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்து கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். ஒரு சில இடைஞ்சல்கள், வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது. பூர்வீகம் தெரியாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீகத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடினமாக உழைப்பு போடுங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தது இல்லையா, அந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா வருகின்ற 7 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. புதுசாக யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுங்க. குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். நம்பிக்கையோடு விநாயகரை வழிபடுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதனால ஞாயிற்றுக்கிழமையில விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. எடுத்த வேலையை கரெக்டான டைமில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப வளர்ச்சி உள்ள ஒரு நாட்களாக அமைந்திருக்கு. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமுக்கு வரும். புதிய முதலீடுல இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய முயற்சி மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. எடுக்கிற முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். எந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பணம் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் கிடைக்காம கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனை, அது சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கியமான பொறுப்புலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அந்த பொறுப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
நாராயணனை வழிபடுங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட விநாயகர் பெருமானை வழிபடுங்க, விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாட்டி வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.